சிஎஸ்எஃப்ல ஜூன் 27க்கான கரண்ட் அஃபேர்ஸில் மொத்தம் 14 பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நியூஸ் என்ன அப்படின்னா, மோடி வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் பொட்டேட்டோ சென்டரை ஆக்ராவில் செட் பண்ணுறதுக்கான அப்ரூவல் கொடுத்துருக்காரு. செகண்ட் நியூஸ், ஏஐ பவர் டிராஃபிக் சிஸ்டமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. தேர்ட் நியூஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரலும் ஸ்கில் டெவலப்மெண்ட்டும் சேர்ந்து தீன் தயாள் அந்தியோதய யோஜனாவை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக 3 years MOU சைன் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் நியூஸ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து எலக்ட்ரானிக் மேனுஃபேக்சரிங் கிளஸ்டரை யூபியில் செட் பண்ணுறதுக்காக அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஃபிஃப்த் நியூஸ், யூஏயும் இந்தியாவும் சேர்ந்து இனோவேஷனை ஸ்டார்ட் அப்ஸுக்கான இனோவேஷனை பூஸ்ட் பண்ணுறதுக்காக MOU சைன் பண்ணியிருக்காங்க. சிக்ஸ்த் நியூஸ், ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே லைன் வந்து ECOR யாத்ரா ஆப்பை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. செவன்த் நியூஸ், சிபிஎஸ்சியோட 10th போர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கான எக்ஸாம்ஸ் 2 phases நடக்கும். எயித்து நியூஸ், IFFCOவும் நானோஃபர்ட்டும் சேர்ந்து ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை பிரேசிலில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நைன்த் நியூஸ், RBI டேட்டா படி க்ரீன் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இந்தியா டாப் பிளேஸில் இருக்குது. 10th நியூஸ், இக்வட்டாஸும் எடிபிளஸ் அவங்க 2 பேரும் சேர்ந்து பேனாஷூரன்ஸ் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. 11th நியூஸ், RBI வந்து கால் மணி மார்க்கெட் டைமை 2 hours இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. 12th நியூஸ், பேங்க் ஆஃப் பரோடா வந்து பாப் ஃப்ளெக்ஸி சிஸ்டமேட்டிக் டெபாசிட் பிளானை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 13th நியூஸ், பிராண்ட் ஃபினான்ஸ் 100 ரேங்கிங்கில் டாடா குரூப் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸ்லேயே ரீட்டைன் ஆகியிருக்காங்க. 14th நியூஸ், ஆக்சிமும் ஸ்கைராக்கெட் ஏரோஸ்பேஸும் அட்வான்ஸ் ஸ்பேஸ் எக்ஸ்ப்ளோரேஷனுக்காக பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். see you tomorrow. Bye.